இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேஜி நமக்கு வந்து ஆர்டர்ஸ் இருக்குது. நான் எப்பயுமே வந்து ஒரு 6 to 7 கேஜி இந்த பாக்ஸில் பிடிக்கும். ஒன்ஸ் இது வந்து காலியானோன்னா திரும்ப ரிப்பீட்டட் சேம் ப்ராசஸ், சேம் இன்க்ரீடியன்ட்ஸ், எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன், இல்லை குறைச்சிப்பேன். ஸோ இதுதான் மெத்தடு. ஏன்னா வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நாள் விற்கிற அந்த இது கிடையாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்பப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம். இப்போ 10 டேஸ்க்கு வந்து ஒரு பேட்ச் இருக்குது அப்படின்னா அந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பண்ணுவோம். இப்போ இது வந்து 3ஆவதா, அதாவது நம்ம லான்ச் பண்ணதுலேருந்து 3rd பேட்ச் வந்து இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்டு ப்ரைஸும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். என்னுடைய மெஷரிங் ஸ்கேலு. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நான் இப்போதைக்கு கிச்சனில் இன்னும் 2 மெஷரிங் ஸ்கேல் வச்சுருக்கேன். பட் இது பேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய கவர் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 1 கேஜி பேக் பண்ணியிருக்கோம். லாங் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் வந்து நமக்கு பெனிஃபிட் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், போயிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லு. உங்களுக்கு வந்து சுக்கு, ஏலக்காய், பாதாம், முந்திரி அண்டு வால்நட், தென் பார்த்திங்கன்னா பிஸ்டா, இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மல்டி மில்லட்ஸு. ஸோ எல்லாருக்குமே டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா முளை கட்டி நம்ம